ஒரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னு கட்சி பணிகள்ல அதிரடியாக செயல்பட்டு கொண்டிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் எப்போதுதான்ப்பா ஆகும் அப்படின்னு ரசிகர்களுமே கேட்க துவங்கிட்டாங்க. தற்போது இதனுடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல நடைபெற்று வருது. இதற்கான தீர்ப்பு நாளை அல்லது நாளை மறுநாள் வழியாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி தீர்ப்பு வழங்கிவிட்டால் படம் எந்த தேதியில ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் தற்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாகவும் யோசனையாகவுமே இருக்கு. சோ அதற்கு தற்போது தயாரிப்பு தரப்புல இருந்து ஒரு முக்கிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படம் வர பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதற்கான வேலைகளுமே ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. அதாவது முன்பு ஜனவரி 9ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரிலீஸ் செய்தியை லாக் பண்ண படக்குழு அப்போது படத்துடைய ப்ரோமோக்கள், போஸ்டர்கள், டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு அதங்களை பண்ணி படத்தை வேற லெவல்ல ஹைப்புக்கு கொண்டு வந்து படத்துடைய ரிலீஸ் தேதி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல தான் இது போன்று சென்சார் பிரச்சனை ஏற்பட்டது. சோ ஆகையால பாத்தீங்கன்னா மீண்டுமே அதே ஒர்க்கை ரீஒர்க்குமே பண்ண இருக்காங்களா. அதாவது 14ஆம் தேதிக்குள்ள படத்துடைய ப்ரோமோக்கள், தொலைக்காட்சி ப்ரோமோக்கள் அப்படி இப்படின்னு படத்திற்கான ப்ரொமோஷன் அத்தனையுமே பண்ண இருக்காங்களாம். சோ அதற்காக இந்த படத்துடைய கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் அதி தீவிரமாகவுமே தயாராகிட்டு இருக்காங்களா. கூடிய விரைவிலேயே இவங்களுடைய தரப்புல இருந்து படத்துடைய மறு ரிலீஸ் செய்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.